அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போது நாம் ஜபல் நூர் மலை, அதாவது மிக பிரபல்யமான ஹிரா மலைக்கு ஏற இருக்கிறோம். இந்த மலையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னால் தனிமையை நாடி தியானம் செய்தார்கள். இந்த ஹிரா மலையில தான் வஹி இறங்கியது என்பதை நாம் அறிந்த செய்தி. கஜா நாயி அவர்கள் தன்னுடைய வயதான காலத்திலும் நபி அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் மலையில் ஏறி உணவு கொண்டு செல்வார்கள். இப்ப இந்த மலையில சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏறுவதை நம்ம பார்க்கலாம். பழைய காலம் மாதிரி இல்லாம இப்ப அங்க சில படிகள்லாம் செஞ்சிருக்காங்க. பொதுமக்கள் அவங்களால எந்த சில முயற்சிகளால சில படி மாதிரி செஞ்சிருக்கிறதுனால ஏறுவதற்கு ரொம்ப எளிதா இருக்குது. அதுக்காக படி எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய இடங்கள்ல படி அமைந்திருக்கிறது. சரி, இது பெரிய மலை, இதுல ஏறதுக்கு எல்லாம் சாமானையும் தூக்கிட்டு போகணுமா, தண்ணி எல்லாம் கொண்டு போகணுமான்னு சொன்னா அப்படி ஒன்றும் ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னா ஏற நடுவழியில சில இடங்கள்ல அங்க தண்ணி, ட்ரிங்க்ஸ் போன்ற சில வகைகள்லாம் விற்கிறாங்க. அங்க நம்ம வாங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து செல்றதுக்கான வசதிலாம் இருக்குது. இப்ப நீங்க பாக்குறது நடுவுல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம். நீங்க தண்ணி, ட்ரிங்க்ஸ் போன்றவைகளை குடிச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு அங்கேயிருந்து நடக்கலாம். இந்த மலைக்கு நேரா ஏறி ஒரு உயரத்துக்கு சென்று அதற்கு பின்னால் அங்கேருந்து கொஞ்சம் கீழ் நோக்கி நடக்க வேண்டி இருக்கும். அங்கதான் ஹிரா குகை இருக்குது. நம்ம இப்ப அந்த உயரத்துல நிக்கிறோம். உயரத்துல இருந்துகிட்டு ஹிரா குகையை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அந்த உயரத்திலிருந்து ஹிரா குகையை நோக்கி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அங்க மக்கள் சாரையாக நிக்கிறத நம்ம பார்க்கலாம். மீண்டும் உயரத்திலிருந்தே நம்ம அந்த ஹிரா குகையை பார்க்கிறோம். இப்ப நம்ம அந்த உயரத்திலிருந்து ஹிரா குகையை நோக்கி கீழே இறங்கி நடந்துட்டு வர்றோம். ஒரு சின்ன ஒரு வளைவு மாதிரி இடம், அதுல நம்ம நடந்து அதுலயும் படி மாதிரி எல்லா அமைப்புகளும் இருக்குது. நம்ம வரிசையா படி மாதிரி நடந்து வந்து நடந்து வந்த பின்னால அந்த இடத்துல இருந்து சிறு பாறைகள் இருக்கும். அந்த பாறைகளுக்கு நடுவாக சென்று நாம அந்த ஹிரா குகையை சென்று அடையணும். இங்க பார்க்கலாம், அந்த பாறைக்கு நடுவுல மக்கள் செல்றாங்க.
பாறைக்கு வெளியே வந்து நம்ம இப்ப ஹிரா குகைக்கு முன்னால நிக்கிறோம். மக்கள் முன்னால தொழுதுட்டு இருக்கறனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றோம். மக்கள் தொழுற இடம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து தியானிச்ச இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியானித்த இடத்திலிருந்து காபாவை பார்க்க முடியுங்கிறது நம்ம வரலாறுல கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ பல பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல இருந்து காபாவை அல்ல காபாவுக்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்தையாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கிறோம். இந்த சின்ன ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா நம்ம பார்க்கிறோம். குகையை சுத்தி உள்ள மலைப்புறங்களை நம்ம என்ன செய்யறோம், அப்படியே வீடியோ எடுக்கிறோம். ஹிரா குகைக்கு அருகாமையில சற்று வெளியே நின்று நம்ம என்ன செய்யறோம், காபா நோக்கி நம்ம முத்து பார்க்கிறோம். உற்று பார்க்கும் போது காபாவை பார்க்க முடியாட்டாலும் காபாவில் உள்ள ஒரு மினாரட்டை நம்மளால பார்க்க முடியுது. காபாவுக்கு பக்கத்துல பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பில்டிங் எல்லாம் நமக்கு தெரியுது. ஆக பழங்காலத்திலே இந்த இடத்திலிருந்து காபா தெரிந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு அத்தாட்சியா அமையுது. இந்த மலையில ஏறுவதற்கு ஏறத்தாழ 1.5 மணி நேரம் பிடிக்கும். இறங்குவது சற்று இலகுவாக இருக்கும்.